ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கு எம்கேட்டு தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஐக்கான ஏபிஎன் செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆல்ரெடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் விஐ பற்றி. அது ஒரு சில பேர் கமாண்டில் கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க் ஆச்சு, ஒரு சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகலின்னு. இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், கீழே அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல் பார்த்தீங்கன்னா விவோ, ஓப்போ, ரியல்மி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். செட்டிங்ஸ் யூஐ வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. என் மொபைல் இப்படி இருக்குது. அதில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு மேனேஜர்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்னு இருக்கும். எனக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க மொபைல் நெட்வொர்க்கில் போய். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விஐக்கு மட்டும்தான் ஏபிஎன் செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வேறு சிம்மோட நெட் ஏபிஎன் வேணுன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று மேக் பண்ணிடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நேமில் பார்த்தீங்கன்னா வி கேபிட்டலில் இருக்கணும். ஓகேங்களா? விஐ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு GIGA நெட். ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா விஏ வி கேபிட்டல் இருக்கணும், ஐ ஸ்மாலில் இருக்கணும், ஜி கேபிட்டல் இருக்கணும், என் கேபிட்டல் இருக்கணும், எம் கேபிட்டல் இருக்கணும், மற்ற எல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். நல்லா பார்த்துங்க. ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிஎன். ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா WWW. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே ஸ்மாலில் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இந்த ப்ராக்ஸி இந்த ப்ராட்டெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா எஸ் கேபிட்டல் இருக்கணும், SPEED. ஓகேங்களா? ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பாட், VO.BOT கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு GIGANET அப்புறம் மேக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஸ் கேபிட்டல் இருக்கணும், பி கேபிட்டல் இருக்கணும், ஜி கேபிட்டல் இருக்கணும், என் கேபிட்டல் இருக்கணும், எம் கேபிட்டல், மற்ற எல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? யூசர் நேம், பாஸ்வேர்டெல்லாம் வேண்டாம். ஸோ சர்வர் பார்த்திங்கன்னா இது வேறு. ஓகேங்களா? நிறைய பேர் www கூகுள் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வேறு www.myvi.in. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துங்க. இது எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். சர்வர் இது தான். இது கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது அப்படியே மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க. இதை MMSC ப்ராக்ஸி, MS ப்ரோட்டு இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எதுவுமே பண்ணால் அடுத்து ஆத்லெட்டிக் டைப்பு நீங்கள் நாவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நாவ் கொடுத்துருங்க. நீங்கள் நாவ் கொடுத்தாலும் சரி, PAPRCH இது கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துருங்க. அது உங்கள் சௌகரியம் தான். அடுத்தது ஏபிஎன் டைப்புன்னு கேட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFALT. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால்னு கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது கொடுத்துருங்க. ஓகேங்களா? மூணாவது கொடுத்துருங்க. அடுத்து ரோமிங் மூணாவது கொடுத்துருங்க. அடுத்து அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அன்டி கொடுத்துட்டு LTSPன்னு மட்டும் கொடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? HSPN மட்டும் கொடுத்துருங்க. இதை நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், உங்கள் சௌகரியம் தான். எதை 2 கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ஆல்ரெடி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் ஏபிஎன்னு கொடுத்துருங்க.
இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்கள் மொபைலை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்பவும் ஆன் பண்ணி இன்டர்நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 100% உங்கள் மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற வந்து வோடாஃபோன் மட்டும்தான். மற்ற யூசர் ஏர்டெல், ஜியோ இவங்க யூஸருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.